அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அழைத்தவரே மை துதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு, ஆலயத்தை கட்டினா, அரண்மனையை கட்டினா, என்னெல்லாம் விரும்பினானோ அதெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரம் அவனுக்கு தரிசனமானார். கிபியோனில் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம். அவன் பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும் போது கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டப்போ, அவன் இந்த ஜனங்களை நான் வழி நடத்தி செல்லும்படியா எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் ஞானத்தை மாத்திரம் அல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த பகுதியில வாசிக்கிறோம். அது முதல் தரிசனம். இப்ப 2வது முறை கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவன் பண்ணின விண்ணப்பம் எது அப்படின்றது முந்தின அதிகாரத்துல 7 காரியத்துக்காக ஜெபம் பண்ணதை நம்ம தியானிச்சோம். அந்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றார். நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் கேட்டேன்னு சொல்றாரு. நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தம் ஆக்கினேன். என்னுடைய பேர் என்றென்றைக்கும் இந்த ஆலயத்துல விளங்கும்படியா நான் இத பரிசுத்தம் ஆக்கினேன் அப்படின்றார். அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர், பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறவர். அதனால ஆலயத்தை அவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய நாமம் விளங்கும்படியா அதை பரிசுத்தமாக்குகிறார். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். கர்த்தரோட கண்ணு, அவருடைய இருதயம். கண்ணு பார்க்கும், இருதயம் செயல்படும். அப்படிப்பட்ட அவருடைய கண்களும் இருதயமும் எப்பயும் அந்த ஆலயத்துல இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானார். இங்க தாவீதை குறிச்சு ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சி சொல்றத பாக்குறோம். தாவீது மன உத்தமமாயும் செம்மையுமாய், கர்த்தருக்கு பிரியமா ஆண்டவர் சமூகத்துல உத்தமமா கர்த்தரை பின்பற்றினாரு. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாரு. ஆண்டவர் தாவீத அதிகமா நேசித்தாரு. ஏன்னா அவன் உண்மையா இருந்தான், ஆண்டவருக்கு செவ்வையானதை செஞ்சான், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அது போல நீ என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்கப்படுவேன். நீ என்னோட சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்னா சிங்காசனம் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்றார். தாவீதின் இடத்துல எந்த இடத்துல சொன்னார்னா 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்துல தாவீதோடு கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம்.
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி. இப்ப 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படிஞ்சேன்னா ஒரு ராஜபாரியம் நிலை நிற்கும். கீழ்ப்படியாம போய் பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால், என்னைய விட்டுட்டு வேற தெய்வங்களை பின்பற்றுவீர்களானால், நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி, இஸ்ரவேல் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அதை அவங்க சுதந்தரிக்கும்படியா செய்தாரு. நீங்க என்னை விட்டு பின்வாங்கி அந்நிய தெய்வங்களை வழிபட்டீங்கன்னா, நான் முதல்ல ஆண்டவர் கொடுத்த தேசத்துல வைக்காம நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். 2வது, ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். நீங்க கட்டி இருக்கிற இந்த ஆலயத்தை ஆண்டவருடைய பிரசனம் இருக்காது, பிரசனத்தை விட்டு தள்ளுவேன். நான் அதுல இருக்க மாட்டேன். ஆலயத்துல அவர் பரிசுத்தமாக்கின ஆலயம், அவருடைய நாமம் விளங்க செய்கிற ஆலயம், அது இல்லாம போயிடும். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேலை பார்த்து பழமொழி ஆகவும் வசை சொல்லாகவும் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த இஸ்ரவேல் மக்கள் ஆயிருவாங்க. அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்ததென்ன என்று கேட்பார்கள். உன்னதமா இருக்கிற நீ ரொம்ப அழகா கட்டி இருக்கிற இந்த ஆலயத்துல கடந்து போற அந்த பக்கம் போறவங்க பார்த்து பிரமிப்பாங்க. ஏன்னா இந்த ஆலயத்துல இருந்து ஆண்டவருடைய பிரசனம் விலகி போயிடுச்சு, அதனுடைய மகிமையை அது இழந்து போயிடுச்சு. இப்ப அத பக்கம் கடந்து போறவங்க இந்த தேசத்துக்கும், ஏன்னா தேசத்தை என்ன செஞ்சிருந்தாரு, நிர்மூலமாக்கிட்டாரு. அதனால இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால், அது காரணம் சொல்றாங்க. இந்த கடந்து போற மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, இவங்க அடிமைத்தனத்துல இருந்தப்ப கர்த்தர் அவங்கள அங்க இருந்து எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்தாரு, புறப்பட பண்ணினாரு. அவரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை நமஸ்கரித்து சேவிக்கிறாங்க. கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த தீங்கெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே, சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷம் எடுத்துக்கிட்டான். அவனோட அரண்மனை கட்டுறதுக்கு 13 வருஷம் கட்டுனா, 2 சேர்த்து மொத்தம் 20 வருஷம். 20 வருஷம் முடிச்ச உடனே தன்னுடைய விருப்பத்தின் படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலியா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். தன்னுடைய விருப்பத்தின்படி ஆலயம் அரண்மனை கட்டுறதுக்கு தேவையான கேதுரு மரங்கள், தேவதாரி விருட்சங்கள், பொண்ணு இதெல்லாம் கொடுத்தது தீரு ராஜாவாகிய ஈராம். அவன் ஒரு புறஜாதிய ராஜா. அவன் தாவீதுக்கும் சிநேகிதனாயிருந்தான், சாலமோனுக்கும் சிநேகிதனாயிருந்தான். அப்படிப்பட்ட அந்த ஈராமுக்கு சாலமோன்
கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணின தேசமாகிய கலீலியா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தார். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தார். தீரு தேசத்துல இருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து அந்த பட்டணத்தை பார்க்க வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. ஆனா அது அவனுக்கு பிரியம் இல்லை, பிடிக்கல. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அதை பார்த்து, நீ எனக்கு கொடுத்த பட்டணம், சாலமோன்கிட்ட கேட்கிறான், சகோதரனே இந்த பட்டணம்லாம் என்ன பட்டணம் அப்படின்னு கேட்கிறான். அவைகள் இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான். காபூல்னா ஒர்த்லெஸ், எதுக்கும் பிரயோஜனப்படாத நாடு அப்படின்னு பேர் வச்சான். அவனுக்கு பிடிக்கல ஈராமுக்கு. ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பி இருந்தான். ஈராம் வந்து சாலமோனுக்கு 120 தாலந்து பொன். ஒரு தாலந்துன்றது சுமார் 34 கிலோன்னு ஒரு இதுல போட்டிருக்கு. 70 பவுண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 4080 கிலோ தங்கம். அவ்வளோ தங்கத்தை ஈராம் வந்து சாலமோனுக்கு கொடுத்தான். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாலமோன் வந்து ஆலயத்தையும் அரண்மனை கட்டி முடிச்ச பிறகு 2வது முறையா ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பேசுறாரு. நான் உன்னோட விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஆலயத்துல என் நாமம் விளங்கும், அதை நான் பரிசுத்தமாக்கியிருக்கேன், என் கண்களும் என் இருதயமும் இங்கே இருக்கும். ஆனா நீயும் உன் பிள்ளைகளும் என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தாவீதை போல மன உத்தமமாகவும் செம்மையாகவும் நடக்கணும். அப்படி நடந்தேன்னா உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆனா என்னை விட்டு பின்வாங்கி என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டா 2 காரியம் சொல்றாரு. நான் உனக்கு கொடுத்த இந்த தேசத்தை நிர்மூலமாக்குவேன், நீ கட்டுன அந்த ஆலயத்துல ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து நீங்க வந்து வசை சொல்லா இருப்பீங்க, பழமொழியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஆலயத்தை கடந்து போறவங்க எல்லாம் இந்த ஆலயத்தை, மகிமை இழந்த அந்த ஆலயத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது ஏன் இப்படி நடந்துச்சு இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்ததுல இருந்து அவங்க கர்த்தர் அவங்கள புறப்பட பண்ணினார். ஆனா இவங்க வந்து கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை தேடினதுனால இந்த தீங்கு கர்த்தரே அவங்க மேல வர பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. 20வது வருஷம் முடிவுல ஆலயம் கட்ட 7 வருஷம், அரண்மனை கட்ட 13 வருஷம், 20 வருஷம் முடிஞ்ச பிறகு சாலமோன் தீருவின் ராஜாவாகி ஈராமுக்கு 20 பட்டணங்களை கொடுத்தான். ஆனா ஈராம் அந்த பட்டணத்தை வந்து பார்த்துட்டு அது அவனுக்கு பிடிக்கல. இது என்ன பட்டணம் அப்படின்னு கேட்டான். இந்த பட்டணம் வந்து எதுக்கும் உபயோகம் இல்லாத பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காபூல்னு பேர் வச்சான். ஈராம் வந்து சாலமோனுக்கு 120 தாலந்து பொண்ணை பரிசா கொடுத்தா அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாலமோனுக்கு ஆண்டவரே எச்சரிக்கையின் சத்தத்தை நீர் சொன்னீர். ஆண்டவரே, தாவீதை போல மன உத்தமமாயும் செம்மையாவும் நடக்கும்படியா சொன்னீங்க. ஆண்டவரே, அது போல நாங்களும் கூட தாவீதை போல உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தான் நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை நாங்க கேட்கணும்.
ஆண்டவரே, அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.